பெரியார் அவர்கள் குறித்து சீமான் அவர்களுடைய அவதூறு பேச்சுக்கு வந்து பல்வேறு காவல் நிலையங்கள் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் மதுரையிலிருந்து இங்கே ஆர்ப்பாட்டம் செய்ய வருவதற்கான காரணம் என்னங்க சார்? தமிழ்நாட்டின் அடையாளமான தமிழ்நாட்டு மக்களின் தமிழரின் உரிமைக்காக தள்ளாத வயதிலும் தன்னுடைய 94 வயதும் வரை போராடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும் விதமாக ஆதாரமற்ற பொய் செய்தியை கூறி பாஜக ஓடுகின்ற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு தொடர்ந்து தந்தை பெரியாரின் மீது அவதூறு பரப்பும் சங்கி சீமானை கைது செய்ய கோரியும் சீமான் பேசிய பேச்சுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்க கோரியும் திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக திண்டுக்கல், மதுரை, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தோழர்கள் திரளாக வந்திருக்கிறோம். சீமானுடைய வீட்டை முற்றுகிட வேண்டும் என்று பெரியார் கூட்டமைப்பு ஒருங்கிணைத்த இந்த போராட்டத்திலே நாங்களும் பங்கெடுக்க வந்திருக்கின்றோம். அயோக்கியன் சீமான், தமிழரின் விரோதி சீமான், RSSின் அடிவிரல் சீமான் இனியாவது தந்தை பெரியாரை பற்றி பேசுவதை அவதூறு பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் சங்கி சீமான் நடமாடவே முடியாது. இது எச்சரிக்கையாக சொல்கிறீங்களா? நிச்சயமாக எச்சரிக்கை தான். நாங்கள் ஈரோட்டுக்கு வருவோம். அவர் ஈரோட்டில் வந்து நாங்கள் பெரியாரை பற்றி பேசிக்கொண்டிருக்காரு. ஈரோட்டுக்கும் நிச்சயமாக நாங்கள் வருவோம். நாவை அடக்கி பேசினால் சீமானுக்கு நல்லது. இல்லை என்றால் அவர் பேசுவதற்கு நாவே இருக்காது. இது சீமானுக்கு தெரியும். இல்லை, ஏன்னா சீமான் எங்கிருந்து போனவர்னு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய மேடையை பயன்படுத்தி எங்களுடைய மேடையில் வயிறு வளர்த்து பெரியார் வாழ்க பெரியார் வாழ்ன்னு சொல்லி பேசி காசு சேர்த்து பங்களா சேர்த்து இன்னைக்கு தோழர் சந்தீர் ராஜ்குமார் காமிச்சிருக்காரு. அப்பா நீ பிரபானை சந்திக்கவே இல்லை, அது போட்டோ சாப்பிட்டுருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல பக்கற்ற சீமான் தொடர்ந்து பெரியார் மீது அவதூறு பரப்பி தன்னை தமிழ்நாட்டின் பெரிய தலைவராக காட்டிக்கொள்ள விரும்புகிறார். சீமானை போன்ற 1000 பொறிக்கைகள் வரலாற்றில் வந்து போவார்கள். ஆனால் ஒருபோதும் தந்தை பெரியாரை வீழ்த்த முடியாது. இங்கே இருக்க நாங்கள் யாருமே பெரியாரை பார்த்தது கிடையாது. பெரியார் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்தவர். ஆனால் அந்த சாதியிலிருந்து யாருமே நாங்கள் வரலை. ஏன்னா தந்தை பெரியார் தமிழர்களுக்காக போராடி இருக்கார். அத்தனை பேருக்கும் போராடி இருக்கார். அதுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு முழுக்க சீமான் எங்கே போனாலும் சரி தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்வோம். உடனடியாக சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் சீமானுடைய வீடு, அலுவலகம், சீமான் எங்கே போனாலும் முற்றுகையை தொடரும் என்று நாங்கள் எச்சரிக்கை. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் என் வீட்டுக்கு வரீங்க, கோட்டைக்கு போய் முற்றுகையிட வேண்டியதானு கேட்குறாருல. நீ என்ன கோட்டையிலே உட்காந்துருக்க? நாங்கள் வர்றேன்னு தெரிஞ்சு நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நாங்கள் கூட்டமைப்பு சார்பாக வீடை முற்றுகையிட வரேன்னு சொல்லி அறிவிச்சு 10 நாளாச்சு. உனக்கு தைரியம் இருந்தால் உன் கட்சிக்காரன் கூட்டிக்கு வா. ஏன் ஓடுற? பத்திரிக்கை பயங்கரமாக பேசுகிற, கையை முறுக்கி வாவான்னு பேசுகிறேன். ஏன்னா பத்திரிக்கை ஒரு விவரம் தெரியாது. அவர் சாகசம் காட்டுறேன். எங்ககிட்ட பேசு. இந்த பாருப்பா பெரியாரை பற்றி நான் பேசுறதுக்கு ஆதாரம் இருக்கு. இன்னைக்கு ஆதாரத்தை காட்டு பார்ப்போம். உன்னால் ஆதாரத்தை காட்ட முடியல. நீதிமன்றத்தில் நான் காட்டுவேன்னு சொல்கிறாருல. நீதிமன்றத்தில் எங்கடி காட்டுறேன்? உங்ககிட்ட ஆதாரம் எங்கே இருக்குது? காட்டு. இப்போ நீதிமன்றமாக நீ பேசுன இல்லை இல்லை வேற நான் என்ன சொல்கிறேன், பெரியார் 70 வயதில் திருமணத்தார். அதை யாரும் மறுக்கலை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நாங்களே சொல்லியிருக்கோம். பெரியாரும் பேசியிருக்காரு. பெரியார் மறைத்து திருமணம் செய்யலை. அது ஒரு சட்ட பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட திருமணம். நீ உன்னுடைய மனைவி வயது என்ன? உன் வயசு என்ன? 21 வயது பெண்ணை 48 வயசு கிழவ நீ கல்யாணம் பண்ணியிருக்க. நீ எல்லாம் பேசலாமா பெரியாரை பற்றி? உனக்கு வக்கு இருக்குதா? எங்களோட பாதிக்கலாம். சும்மா பத்திரிக்கை உட்காந்துட்டு பாரு பாருன்னு பேசுகிற அவங்களுக்கு என்ன தெரியும்? எங்களோட வா. எங்கள் தலைவர் கூப்பிட்டுறாங்க, நாங்கள் கூப்பிடுறோம். நேரடியாக வாத்துக்கு வா. பெரியார் இப்படி பேசியிருக்கான்னு காட்டு. இவ்வளோ பேசுகிற இல்லை. திராவிடத்தை அழிப்புன்ற இல்லை, பெரியாரை அழிப்புன்னு சொல்கிறீங்கள. பெரியார் இயக்க மேடையில் ஏறி தான் நீ ஈழத்துக்கு போனேன். உன்னால் மறுக்க முடியுமா? அண்ணன் குளத்தூர் மணி மன்னன் கூறாம தான் உன்னை அனுப்பி வச்சாங்க. உனக்கு தைரியம் திராணி இருந்துச்சுன்னா இனிமேல் நீ பிரபாகரன் பேரை பயன்படுத்தாத. திராவிட இயக்க மேடை தான் பெரியார் இயக்கம் தான் எனக்கு பிரபாகரன் அறிமுகப்படுத்தாங்க. இனிமேல் இந்த பிரபாகரன் பேரை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறா பார்ப்போம். கோடி கோடியாக வருகிற திரள் நிதி நிறுத்தப்படும். நீ மறுபடியும் பிச்சை எடுக்கணும். நீ இங்கே எப்படி இருந்த பாரதிராஜா குப்பை ஓட்டியது தெரியும். இன்னைக்கு வந்திருக்கவன் தம்பிகளுக்கு தெரியாது. உன்னை மேடை ஏற்றி விட்டவன் நாங்கள் பேசுகிறோம்னா நாடினோம். நாங்கள் நாகரிகம் நாங்கள் எந்த தேர்தலையும் போட்டிருக்கோம். பெரியாரை புள்ளியை பரப்புறது தான் எங்களுடைய வாழ்நாள் லட்சியம். எங்களுடைய தந்தை பெரியாரை பற்றி நீ அவதூறு தொடர்ந்து பேசினா, நேற்று கூட நான் அப்படி தான் பேசுவேன். நீ பேசு. நாங்கள் தமிழ்நாடு அரசு கோரிக்கை நாகரிகம் மீது நாங்கள் அமைதியாக போகிறோம். தமிழ்நாடு அரசு வழியாக சீமானை கைது செய்ய வேண்டும். அப்படி கைது செய்யப்படலை அப்படின்னா சீமானுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அப்போ எங்களுக்கு சொல்லக்கூடாது. சீமானுக்கு ஆபத்து ஏற்படுது, சீமான் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்றோம். இல்லை, இப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? அவங்க வந்து உருட்டுக்கட்டையோட அவங்க சீமான் அவர்கள் இல்லத்தில் இருக்காங்க. ஏன் நீ வீட்டுக்கு நினைக்கிற? வர சொல்லு. வர சொல்லுங்க.
இப்போ கூடுதலாக வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா வரலாற்றிலேயே பெரியார் இயக்கங்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய போராளி எப்போதான் சந்திக்கிறாங்க முதல் முறையாக. தமிழ் தேசிய போராளி இல்லை, இது ஒரு தெருப்பொறுக்கி. நீ ஒரு பொறுக்கி தெருப்பொறுக்கி. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தமிழ் தேசியம் என்ன? தந்தை பெரியார் சொன்னாரு, தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு சொன்னார். நீ சொல்லு பாப்போம். வெக்கமில்லாம டெல்லியில போய் பண்ணிடுற. நீ எப்படி போட்டிடுற? பாரத நாடே ஏன் நாடுன்னு தானே சொல்றாரு. நீ ஒரு அயோக்கிய சங்கி பையனால பாரத நாடு சொல்ற. அவன் போடுற குருமூர்த்தி சொல்றான், இந்த தமிழ்நாட்டை சீர்திருத்த பார்ப்பன சொல்றான். சீமான் நம்மளான்றான். எச் ராஜால இருந்து தமிழக சவுந்தரராஜன் வரைக்கும் சீமான் எங்கால்ன்றாங்க. இதுலயே தெரிஞ்சு போச்சுல. எங்களுடைய மேடையை பயன்படுத்தி பயிர் வறுத்து இன்னைக்கு பாஜகாரன் காசு கொடுறான்னு சொல்லி அவன் காலை நக்கி பழிக்கிற சீமான் ஒருபோதும் இந்த மண்ணில் ஜெயிக்க தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் சொல்ற சீமான். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரியார் அரசுதே ஆட்சி ஆளுறாங்க. பெரியார் அரசு ஆட்சி ஆளும் போதே பெரியாருக்கு இந்த மாதிரியான ஒரு அவலநிலை ஏற்படுறத நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, அரசு வந்து சீமான் மாதிரி ஒரு பொடிப்பேரெல்லாம் கைது பண்ணுமான்னு யோசிச்சிருக்கலாம். முதலமைச்சர் போய் யோசிச்சிருக்கலாம். இவனை ஒரு ஆள்னு கைது பண்ணி இவனுக்கு விளம்பரம் கொடுக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். அரசு அப்படி முதலமைச்சர் பண்ணிருக்கா, நாங்கள் இருக்க மாட்டோம். எச்சரிக்கையாக சொல்லிக்கிறோம். சீமான் இத்தோடு நாவை அறிவிக்க வேண்டும். இல்லைன்னா ஏற்கனவே சொன்னபடி பேசுவதற்கு நாவு இருக்காது. இதுவே இறுதி எச்சரிக்கை. இப்போ இங்கே வந்து 2000த்திற்கும் மேற்பட்டவர் வந்து திறண்டிருக்கீங்க. இதற்கு அடுத்தபடியாக எந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கலாம்னு இருக்கீங்க? இல்லை கைது செய்ய வாய்ப்பு இருக்கா? அதாவது சீமானவர் செய்வாங்க, கைது செய்யாமல் இருப்பாங்க. கைது செய்யட்டும், பிரச்சனை இல்லை. நாங்கள் தயாரிக்கோம், சிறைக்கு செல்ல தயாரிக்கோம். பெரியாரி தொண்டர்கள் சட்ட எரிப்புக்காக கிட்டத்தட்ட 3 ஆண்டு 4 ஆண்டு சிறைக்கு போனோம். இந்த சீமான ஈழத்துக்கு அனுப்பி வச்ச அண்ணன் குளத்தமணி கூராமசனும் பல ஆண்டு சிறையில் இருந்தவங்க. அதனால சிறை எங்களுக்கு புரிதில்லை, வழக்கு புரிதில்லை. எந்த வழக்கையும் சிறையும் சந்திக்க தயாராக நாங்கள் இருப்போம்னு சீமானுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சீமான் எங்களுடைய நிலையில் வளர்ந்த அயோக்கியம். நாங்கள் ஈரோட்டுக்கு வர்றோம், ஈரோட்டையும் பிரச்சாரம். ஈரோட்டில் மண்ணை கதவை ஒரு துளி சந்தேகம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் அனாதை சீமான். அனாதை ஒன்னா தனியாக தான் நிற்கும். எந்த கட்சியும் கூட்டணி சேரலன்னா ஒரு லட்சணம் அப்படி. அதுல தடியை வச்சு எங்களை மிரட்டுறீங்களா? தடியை வச்சு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே அரசியல்ல ஆணி வேற ஆட்டினத்தை பெரியார் நடத்தி வச்சா நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஒரு தடியெல்லாம் சாதாரண தடி. நாங்க பார்த்திருக்கிற அரசியல் வேற.